அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு ஒரு குட்டி vlog தான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 days பிஃபோர் எடுத்த வீடியோ. அன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சிம்பிளாக தோசை தேங்காய் சட்னி வச்சு தான் சாப்பிட்டோம். அக்கா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2 தோசை ஊற்றி கொடுத்துட்டாங்க. நானும் பாப்பாவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஏன்னா பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற டைமிங்குமே வந்துருச்சு. அதனால் ரொம்ப பசி எடுத்ததுனால தோசை வச்சு தேங்காய் சட்னி வச்சு பாப்பாவுக்கு கொடுத்தாச்சு. மற்ற பிள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா தோசை தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம், சாப்பிட மாட்டாங்க. அதனால பிள்ளைகளுக்கு மட்டும் அக்கா என்ன பண்ணாங்கன்னா இட்லி மாவு கொஞ்சம் கெட்டியா இருந்துச்சு, பாகு மாதிரி காய்ச்சி ஊற்றி பணியாரம் மாதிரி பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்பலாம் பாகு தண்ணியெல்லாம் காய்ச்சிடக்கூடாது. பாகு கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 1/4 டம்ளர் மட்டும் கரையிற அளவு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிட்டு மாவில் ஆட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் தோசை மாவு பதத்தில் இருக்கும். அப்படியே நம்ம பணியார சட்டியில் ஊற்றி எடுத்துட்டோம்னா சூப்பராக வந்துடும். இன்னைக்கு நாங்கள் பணியார சட்னி யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக்கு. அதனால நம்ம ஊற்றினோம்னா கொஞ்சம் பெர்ஃபெக்டாகவே நல்லாவே வந்துச்சு. ஆனால் பணியார டேஸ்ட் இருக்காது. பிள்ளைகள் சாப்பிட வைக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி கொடுத்தோம். பிள்ளைகளுமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அதோட தோசை தேங்காய் சட்னிலாம் வச்சு எல்லாருமே சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. பிள்ளைகளுக்கு நம்ம எவ்வளோ வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தாலும் சரி, இல்லை ஒரு தோசை மாவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு எப்படி பண்ணி கொடுத்தா எப்படி சாப்பிடுவாங்கன்னு சொல்லி நம்ம யோசித்து பண்ணி கொடுத்தாலும் சரி, ஆனால் அவங்கள சாப்பிட வைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமாக தான் இருக்கும். சின்ன வயசுல எல்லாம் தம்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப அடம் பிடிப்பான். ஒரு வெளியில் நம்ம கூட்டிகிட்டு போனாலுமே ஒரு டாயை பார்த்துட்டானா அதை அடம் பிடிச்சி கேட்பான், அழுவான் ரொம்ப. அந்த இடத்துலையே பார்க்குறவங்களும் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம பார்வையிலே புரிஞ்சிரும். அந்த மாதிரி பார்ப்பாங்க, ஏன் வாங்கி கொடுத்தாதான் என்ன இந்த மாதிரி அழுக வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குற பார்வையிலே புரிஞ்சுக்கிருவோம். இந்த மாதிரி சரௌண்டிங்ஸ்ல எல்லாம் நீங்கள் உங்கள் குழந்தைகளை வச்சு நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்துருக்கீங்கன்னா ஒரு 2 to 3 டைம்ஸ் இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த அளவு அடம் பிடிப்பான். சரி நம்மளே வாங்கி கொடுத்துருவோம், அந்த மாதிரி என்னோட பையன் பண்ணுவான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவனை வெளியில் கூட்டிகிட்டு போனாலுமே அந்த இடத்துல அடம் பிடிச்சி நான் இப்போ சமாளித்து கூட்டிகிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் வளர வளர பிள்ளைகளுமே சேஞ்ச் ஆகிக்கிட்டு தான் வராங்க. பிள்ளைங்க நம்ம அடம் பிடிக்கும் போது நம்ம அதை சமாளித்து தான் கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம அதை அடம் பிடிச்சி நம்ம அந்த பொம்மையை நம்ம வாங்கி கொடுத்துட்டோம்னா இதே மாதிரி தான் எல்லா விஷயத்துலையுமே பண்ணுவாங்க. அவங்களோட படிப்பு விஷயமா இருக்கட்டும், வேறு எந்த விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி அடம் பிடிச்சா நம்மளை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம பண்ணுவாங்க. நம்மளுமே சரி அடம் பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே விட்டு விட்டு கொடுத்துருவோம். ஸோ பிள்ளைங்க வளர வளர பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிவாத குணமாக தான் வரும். வெளியில் பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்னா, ஏன் இப்படி பிள்ளைகளை அழுக வைக்கிறாங்க, கேட்டதை வாங்கி கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஆனால் நம்ம பிள்ளைகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம வளர்க்கும் போது நம்மளுக்கு தான் அது தெரியும். அவங்களுக்கு புரிய போகிறது கிடையாது, நம்மளுக்கு தான் தெரியும். வளர வளர பார்த்தீங்கன்னா இன்னும் பிடிவாத குணம் ஜாஸ்தியாகும். அப்போ நம்ம சொல்கிற பேச்சவே அதுக்கடுத்து நம்ம கேட்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி தான் பிள்ளைகளுமே வளருவாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மார்னிங் ஒரு 11 o'clock கிட்ட இருக்கும். காட்டன் ஷால்ஸு, பில்லோ கவர் இதெல்லாம் விற்றுக்கிட்டு வந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்க தான். ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த சைடு விற்றுட்டு வருவாங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்கும், துணி எல்லாமே சூப்பராக இருக்கும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பி சேலை அந்த மாதிரிலாம் விற்றுட்டு வருவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு அன்னைக்கு தான் இந்த ஏரியாலே வந்தாங்க. அப்போயே சொன்னாங்கனால ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அடிக்கடி இங்கே விற்றுட்டு வருவேன், ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வரேன் அப்படின்ட்டாங்க. நானுமே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல அவங்கள பார்த்துருக்கேன், அடிக்கடி வித்துட்டு வருவாங்க. ஸோ அன்னைக்குமே வந்திருந்தாங்க. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா சீப்பாவுமே இருக்கும், அது மாதிரி குவாலிட்டியுமே சூப்பராக இருக்கும். இவங்க மொத்தமாக வியாபாரம் பண்ணுறாங்க போல். இப்போ இந்த மாதிரி விற்பாங்க அடிக்கடி. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபர்தா ஷால் தான் அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். ஃபர்தா ஷால், காட்டன் ஷால்ஸ் அந்த மாதிரி. அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ட்ராக் பேண்ட்டு, டவுசரு இந்த மாதிரி தான் கொண்டு வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட் வீக் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் காட்டன் ஷால்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஃபர்தாக்கு போகிற மாதிரி ஷால்ஸ் கலெக்ஷன் அவ்வளவா இல்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அம்மா ஒரு 2 ஷால் மட்டும் காட்டன் ஷால்ஸ் எடுத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துல எல்லாம் கொஞ்சம் நிறைய எடுத்தாங்க. அதையுமே வாங்கிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்சுமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. மதியம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் ஒயிட் ரைஸு, சாம்பார், அதோட பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியல், ஆம்லெட் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்கு மேலே கிளம்பியாச்சு. நானும் அம்மா மட்டும்தான் வெளியில் போனோம், வேறு யாரும் வரல. பிள்ளைகள்லாம் அக்காட்டே விட்டுட்டு போயிட்டேன்.
பழைய கொலுசுலாம் வந்து இருந்துச்சு. சரி அத வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசா வந்து வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் வந்து வெளியில போயிருந்தோம். பாப்பாவுக்குமே பார்த்தீங்கன்னா, கொலுசு வந்து அந்துருச்சு. என்னோட கொலுசு பார்த்தீங்கன்னா, கால் வலியா வந்து அவுருது. அதனால சரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருவோம்ன்னு சொல்லிட்டு சீதாராம் தான் வந்து போயிருந்தேன். பாப்பாக்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னா, கொலுசு வந்து மாத்தியாச்சு. அதோட பாப்பாக்கும் பார்த்தீங்கன்னா, சிம்பிளா வந்து வெள்ளியில வந்து பேங்கிள் வந்து எடுத்திருந்தேன். பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. சரி அதுவுமே ஒண்ணு வாங்கலான்னு சொல்லிட்டு, அதுவுமே வந்து பாப்பாவுக்கு வந்து வாங்கியிருந்தேன். உள்ள பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுக்க வந்து அலோவ் பண்ணல. கொலுசையுமே வந்து வாங்கிட்டு, அப்படியே பார்த்தீங்கன்னா, பக்கத்துல வந்து வடையெல்லாம் வந்து சுட சுட போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ஃபேவரைட்டான போலிலாம் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. போலி, கீரை வடை இது எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு, அப்படியே பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து கிளம்பியாச்சு. கொஞ்சம் பழங்களும், அதோட வெள்ளைப்பூடு, இஞ்சி இதெல்லாம் வந்து வாங்கிட்டு, அப்படியே பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குமே வந்து வந்தாச்சு. இந்த கொலுசு தான் வந்து பாப்பாக்கு வந்து எடுத்திருந்தது. பாப்பாக்கு பார்த்தீங்கன்னா, பாம்பே டைப்லயே நெரசலுங்க வச்ச கொலுசு தான் வந்து எடுத்தது. இது பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி வந்து போடுறப்ப வந்து பிள்ளைகளுக்கு வந்து குத்தவும் செய்யாது. நம்ம கெட்டி மாடல் கொலுசோட பாம்பே டைப் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா பாம்பே டைப்ல வந்து ஃபுல்லாமே வந்து வழுவழுன்னு இருக்கும். பிள்ளைகளுக்கு வந்து அந்த இடத்துல காயம் வந்து படாது. இதுவே நம்ம கெட்டி கொலுசுனா, அந்த இடத்துல வந்து லைட்டா வலிக்க ஆரம்பிக்கும். ஆனா பாம்பே டைப் பார்த்தீங்கன்னா, அது பிள்ளைகளுக்கு போடவுமே வந்து சூப்பரா இருக்கும். அதனால இந்த மாரி பாம்பே டைப்லயே வந்து பாப்பாக்கு வந்து எடுத்தாச்சு. பாப்பாக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்கிள்மே வந்து எடுத்திருந்தேன். ஃபர்ஸ்ட்டு பேங்கிள் எடுக்கிற ஐடியாவே இல்ல. அப்புறம் கலெக்ஷன்ஸ் வந்து காமிச்சாங்க. இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்துச்சு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து பேங்கிளே வந்து போட மாட்டாங்க. நெக்ஸ்ட் செகண்டே பார்த்தீங்கன்னா, ரிமூவ் பண்ணிருவாங்க. அதனால ஒரு டவுட்ல தான் வந்து எடுத்துட்டு போயிருந்தேன். ஆனா பாப்பா பார்த்தீங்கன்னா, போட்டு விட்டனே வந்து போட்டுக்கிட்டாங்க. கொலுசு வந்து பாப்பாக்கு போட்டு விட்டனே போதும், வீடு ஃபுல்லா அப்படியே நடந்து நடந்து காமிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா ஒன் டே வந்து கொலுசு இல்லாம இருந்தாங்க. ஏன்னா அந்து போச்சுன்ட்டு. நான் ஒன் டே விட்டுட்டு நெக்ஸ்ட் டே போய் தான் வந்து போய் கொலுசு மாத்தணும். அந்த ஒன் டே வந்து போடாதது திருப்பி புதுசா வந்து போடுறப்ப பார்த்தீங்கன்னா, பாப்பா அங்கிட்டு இங்கிட்டு போய் அப்படியே கால தட்டி தட்டி வந்து நடக்கிறது, கொலுசு போட்டேன்னு ரொம்ப குஷி ஆயிட்டாங்க. அதோட பேங்கிள் நம்ம கேட்டோம்னா தரமாட்டாங்களாம், வச்சுக்கிருவாங்களே. எப்பயுமே பேங்கிளே போட மாட்டாங்க. இப்ப பேங்கிள் போட்டு விட்டோன்னே யாரையுமே வந்து அவுக்க விடுறதே இல்ல. அந்த மாதிரி தான் வந்து வச்சிருந்தாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா வந்து பாம்பே டைப்ல வந்து கொலுசு வந்து எடுத்திருந்தேன். இதோட பார்த்தீங்கன்னா, நான் வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.